வணக்கம். வின் செய்திகளுக்காக நான் சுதர்சன் செல்வராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அறுபது ஆண்டுகால ஆட்சியில் நாட்டை நாசப்படுத்திய காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள். பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். இந்தியாவில் இன்று துக்கம் அனுசரிப்பு. விரிவான செய்திகள். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு உடனடியாக புதிய பேருந்துகளை வாங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்பும் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட பிறகும் மக்களின் நன்மைக்காக செயல்படும் துறையாக தமிழக அரசின் போக்குவரத்து கழகங்கள் இயங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். மற்ற மாநிலங்களில் பொது போக்குவரத்து 70% தனியார் வசமும் 30% அரசு வசமும் உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் நலன் கருதி குறைந்த கட்டணத்தில் பொதுமக்கள் தங்களுடைய பயணங்களை எளிதாக மேற்கொள்ளும் வகையில் 80% போக்குவரத்து வசதிகளை அரசு போக்குவரத்து கழகங்கள் வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு பேருந்துகளின் ஆயுட்காலத்தை குறைந்த கால இடைவெளியில் பழைய பேருந்துகளை ஏலம் விட்டு அதற்கு பதில் புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டன என்றும் இதனால் ஏற்படும் இழப்பை அரசே ஈடு செய்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி ஏற்பட்ட இந்த 36 கால மாதத்தில் அவ்வப்போது புதிய பேருந்துகள் வாங்கப்படுவதாகவும் இந்த பேருந்துகள் வாங்க உள்ளதாகவும் திமுக அரசின் அமைச்சர் அறிக்கை வெளியிடுகிறார் எனவும், ஆனால் இதுவரை புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டதாக தெரியவில்லை எனவும் அவர் விமர்சித்துள்ளார். எனவே உடனடியாக பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை மக்களின் பயன்பாட்டிற்காக இயக்க வேண்டும் எனவும், பழுதடைந்த பேருந்துகளை பழுது பார்த்து மக்கள் அச்சமில்லாமல் பயணம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து 60 ஆண்டு காலமாக நாட்டை நாசப்படுத்தி விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநிலம் கிழக்கு சம்பாரனில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முதற்கட்ட தேர்தலில் படுதோல்வி அடைந்த இந்தியா கூட்டணி அடுத்த கட்ட தேர்தல்களில் சரிந்து விட்டதாகவும், திங்கட்கிழமை நடந்த 5ஆம் கட்டத்தில் இண்டி கூட்டணி முற்றிலும் தோல்வியடைந்து விட்டதாகவும் கூறினார். 6வது மற்றும் 7வது கட்டத்தில் நாட்டில் என்ன நடக்கப் போகிறது என்பதை இங்கு திரண்டுள்ளவர்களின் உற்சாகம் வெளிப்படுத்துவதாகவும், ஜூன் 4ஆம் தேதி இண்டி கூட்டணி மிகப்பெரிய தாக்குதலை சந்திக்கும் எனவும், நாட்டில் நடக்கும் ஊழல்கள், திருப்திப்படுத்தும் அரசியல், சனாதன தர்மத்தை எதிர்க்கும் சிதைந்த மனநிலை, குற்றவாளிகள், மாஃபியாக்கள் ஆகியவற்றுக்கு எதிரான தாக்குதலாக அது இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஆட்சிக்கு வந்தது முதல் நாளிலேயே காங்கிரஸ் மகாத்மா காந்தியை முற்றிலுமாக கைவிட்டது என்ற பிரதமர் மோடி, காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து 60 ஆண்டு காலமாக நாட்டை நாசப்படுத்திவிட்டன எனவும், 4 தலைமுறைகளின் வாழ்க்கையை அழித்துவிட்டன எனவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். வாக்கு வங்கி அரசியலை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களவைத் தேர்தலில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு வாக்களிக்க மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணிக்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். பாஜக தலைமையில் வலுவான மத்திய அரசு அமைய மக்கள் முடிவெடுத்துள்ளதாகவும், இண்டி கூட்டணியின் வாக்கு வங்கி அரசியலை மக்கள் ஏற்க மாட்டார்கள் எனவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்சியின் மறைவையொட்டி இந்தியாவில் இன்று துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. ஈரான் அஜர்பைஜான் எல்லையில் உள்ள அரஸ் நதியில் இரு நாடுகளும் இணைந்து கட்டிய 3வது அணையின் திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்சி பின்னர் ஈரானில் வடமேற்கில் உள்ள தப்ரீஸ் நகருக்கு ஹெலிகாப்டரில் திரும்பிக் கொண்டிருந்தார். அவருடன் ஈரான் வெளியுறவு அமைச்சரும் பயணித்தார். அப்போது அந்த ஹெலிகாப்டர் மூடுபனி சூழ்ந்த மலைப்பகுதியில் விபத்திற்குள்ளானது. இதில் அதிபர் ரெய்சி, வெளியுறவு அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு திங்கட்கிழமை உறுதி செய்தது. அதிபர் இப்ராஹிம் ரெய்சியின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி, துருக்கி அதிபர் எர்டோகன், அஜர்பைஜான் அதிபர் எல்கம் அல்பை உள்ளிட்ட பல உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் உள்ளிட்டோருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்தியாவில் இன்று துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் தமிழக அரசின் பரிந்துரைகளை பின்பற்ற வேண்டும் என்று கோரமண்டல் ஆலைக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு எண்ணூரில் உள்ள கோரமண்டல் உர தொழிற்சாலையில் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் கடும் பாதிப்பிற்குள்ளாகினர்.
இதனையடுத்து ஆலையை தற்காலிகமாக மூட தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதனிடையே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கோரமண்டல் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி மீனவ கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் பரிந்துரைகளை பின்பற்ற வேண்டும் என்று கோரமண்டல் ஆலைக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் கோரமண்டல் உரத் தொழிற்சாலைக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் எனவும் அரசின் நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை தொழிற்சாலை நிர்வாகம் பின்பற்ற வேண்டும் எனவும் பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்துள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பயங்கரவாத செயல்களை அரங்கேற்ற தயாராக இருந்த IS அமைப்பைச் சேர்ந்த 4 பேரை குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். IS பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 4 பேர் அகமதாபாத் வரவிருப்பதாக குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. பாதுகாப்பு படையினர் உஷார்படுத்தப்பட்டனர். விமானம், ரயில் பயணியர் கடுமையாக சோதிக்கப்பட்டனர். இலங்கையிலிருந்து சென்னை வழியாக அகமதாபாத் வந்த விமானத்தில் பயணித்த 4 பேர் மீது சந்தேகம் எழுந்தது. அவர்கள் ஒரே நம்பர் கொண்ட டிக்கெட்டில் வந்தனர் என உறுதி செய்யப்பட்டது. முகமது நுஸ்ரத், முகமது ஃபரீஸ், முகமது நஃப்ரான், முகமது ரசீன் ஆகிய 4வரையும் தனித்தனி அறையில் அடைத்து விசாரித்துள்ளனர். 4வரும் சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததும் பாகிஸ்தானில் உள்ள அபுபக்கர் என்ற பயங்கரவாதியின் கட்டளைப்படி சில வேலைகள் செய்து முடிக்க அகமதாபாத் வந்ததும் தெரியவந்தது. இவர்களிடம் 2 செல்போன்கள், 3 கைத்துப்பாக்கிகள், 20 தோட்டாக்கள், சில வரைபடங்கள், IS அமைப்பின் கொடிகள், வேறு சில ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் டிஜிபி தெரிவித்துள்ளார். 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 60.09% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் இதுவரை 4 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளன. இந்த நிலையில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் ஆகிய 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் 49 மக்களவைத் தொகுதிகளுக்கு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். இந்த நிலையில் நேற்றிரவு 11:30 மணி நிலவரப்படி 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 60.09% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். பின்னர் இது மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகரக்கூடும். இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், நீலகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் மருத்துவ படிப்புகளை முடித்தோர் தமிழகத்தில் உள்ள 38 மருத்துவமனைகளில் 2 ஆண்டுகள் உள்ளுறை பயிற்சி பெற தேசிய மருத்துவ ஆணையத்தின் இளநிலை மருத்துவக் கல்வி வாரிய இயக்குநர் சாம்பு சரண்குமார் அனுமதி வழங்கியுள்ளார். வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பை முடித்து ஆணையம் நடத்தும் தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் மருத்துவக் கல்லூரிகளில் கட்டணம் செலுத்தி உள்ளூரை பயிற்சி பெறுகின்றனர். கடந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட அனுமதி பெற்ற 70 கல்லூரிகளில் 4430 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. வெளிநாட்டில் மருத்துவ படிப்பை முடித்தோர் அதிகம் உள்ளதால் அதனை உயர்த்தும்படி மாநில மருத்துவ கவுன்சில் வலியுறுத்தியது. இதனையடுத்து நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரி அல்லாத மருத்துவமனைகளில் அவர்களுக்கு உள்ளுறை பயிற்சி பெற அனுமதிக்கப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் 38 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், புதுச்சேரியில் 2 மருத்துவமனைகளில் ஓராண்டுக்கு உள்ளுறை பயிற்சி பெற அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பயிற்சி வழங்கலாம் என தேசிய மருத்துவ ஆணையத்தின் இளநிலை மருத்துவக் கல்வி வாரிய இயக்குநர் சாம்பு சரண்குமார் அனுமதி அளித்துள்ளார். அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 21 பல்கலைக்கழகங்களின் பட்டியலை UGC வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழு அங்கீகாரத்தின் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த பல்கலைக்கழகங்களின் பட்டியலை UGC இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் 21 பல்கலைக்கழகங்கள் போலியானவை என்று UGC-யால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் டெல்லியில் 8, உத்தரப்பிரதேசத்தில் 4, ஆந்திர, மேற்கு வங்கம், கேரளத்தில் தலா 2, மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரியில் தலா 1 என மொத்தம் 21 பல்கலைக்கழகங்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன.
கோவை அருகே கூலி தொழிலாளி ஒருவர் பிணையில் வந்த குற்றவாளிகளால் சரமாரியாக தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்து சந்திராபுரம் கிராமத்தில் கடந்த ஆண்டு சூரிய பிரகாஷ் மற்றும் அருண்குமார் ஆகிய இருவரும் சேர்ந்து கல்குவாரியில் ஒருவரை அடித்து கொலை செய்த வழக்கில் சிறையில் இருந்து வந்தனர். இந்நிலையில் அவர்கள் ஜாமீனில் இருந்து வெளியில் வந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு மீண்டும் சந்திராபுரத்தில் மணிகண்டன் என்ற கூலி தொழிலாளியை குடிபோதையில் கண்மூடித்தனமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் மணிகண்டன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் மணிகண்டனின் உடலை உறவினர்கள் வாங்க மறுத்து தாக்கப்பட்ட இருவரும் ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவுக்கு கடுமையான சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கனமழை பெய்து வருவதால் தேனி மாவட்ட மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள மேகமலை அருவிக்கு தினமும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மேகமலை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. மேலும் தேனி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தூத்துக்குடியில் இந்திய கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி இலங்கை அம்பலக்கொடை பகுதியைச் சேர்ந்த 7 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான ஃபைபர் கப்பல் மூலம் இந்திய கடலோர பகுதிகளில் கடலோர காவல் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது கன்னியாகுமரி கடல் பகுதியில் இருந்து 70 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இலங்கையைச் சேர்ந்த படகு மீன்பிடித்துக் கொண்டிருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த படகை சுற்றி வளைத்த கடலோர காவல் படையினர் படகில் இருந்து இலங்கை மீனவர்கள் 7 பேரை கைது செய்து அவர்கள் வந்த படகையும் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த 7 மீனவர்கள் மற்றும் படகை தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் மீனவ கிராம மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் இலங்கை அம்பலக்கொடை பகுதியைச் சேர்ந்த தாரகா அமில், குமார், புஷ்பகுமார், மியாந்த் சில்வா, இண்டிகர், சுஷாந்தர், ஊபாலி, நிரங்கன் என்பது தெரியவந்தது. கடல் பகுதியில் ஏற்பட்ட காற்றின் காரணமாக திசை மாறி வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மீனவர்களிடம் அவர்கள் மீன்பிடிக்க வந்தார்களா அல்லது வேறு ஏதேனும் கடத்தலில் ஈடுபட வந்தார்களா என்பது குறித்தும் படகில் வேறு ஏதேனும் பொருட்கள் இருக்கிறதா என கடலோர பாதுகாப்பு குழும போலீசார், கியூ பிரிவு போலீசார், மீன்வளத்துறையினர், சுங்க இலாக்காவினர், மத்திய உளவுத்துறையினர் ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோவிலுக்கு சென்ற மாட்டு வண்டிகள் போட்டி போட்டு அச்சுறுத்தும் வகையில் சென்றதை தடுத்து நிறுத்திய போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விவசாயிகளை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். பழனி முருகன் கோவிலுக்கு கிரிவலம் வருவதற்காக விவசாயிகள் பலரும் பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் வருவது வழக்கம். அதன்படி உடுமலை, கொழுமம், குமரலிங்கம், பாப்பம்பட்டி, மடத்துக்குளம் உள்ளிட்ட பல இடங்களிலிருந்து விவசாயிகள் மாட்டு வண்டியில் இன்று வருகை தந்தனர். அப்போது வாடிப்பட்டி கிராமம் அருகே பழனி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் அதிவேகமாக சென்றுள்ளனர். இருசக்கர வாகனங்கள், கார்களை அச்சுறுத்தும் வகையில் சென்ற மாட்டு வண்டிகள் குறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் விவசாயிகளை தடுத்து நிறுத்தி எச்சரித்து அனுப்பியுள்ளனர். சென்னை குரோம்பேட்டை அருகே திருமண நிகழ்ச்சிக்காக சென்றவர்கள் வேனின் டயர் வெடித்து கவிழ்ந்ததில் அதில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சென்னை எழும்பூரில் நடைபெறும் திருமணத்திற்கு சேலத்திலிருந்து வேன் மூலம் 12 பேர் வந்துள்ளனர். அந்த வேன் குரோம்பேட்டை அருகே வந்தபோது திடீரென டயர் வெடித்து சாலையில் இருந்த தடுப்புச் சுவரில் மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் வேன் ஓட்டுநர் உட்பட அதில் பயணம் செய்த அனைவரும் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஜேசிபி இயந்திரம் மூலம் வேனை அப்புறப்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை அகற்றக் கோரி இருளர் இன மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மரக்காணம் அடுத்த கொளத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருளர் இன மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். குடியிருப்புகளுக்கு அருகே மிகவும் தாழ்வான நிலையில் மின்கம்பிகள் செல்கிறது. இதனால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயமும் உள்ளதால் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை அகற்ற வேண்டும் என மின்வாரிய அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் முருக்கேரி கிராமத்திலிருந்து நடுக்குப்பம் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் மின்வாரிய ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வாரச்சந்தை பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். லால்குடி அருகே உள்ள புள்ளம்பாடி வாரச்சந்தை பகுதியில் குடியிருப்புகள், அரசு தொடக்கப்பள்ளி, பால் பண்ணை, அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏடிஎம் மையம் ஆகியவை உள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் தற்போது பெய்த மழை நீரில்
கழிவு நீரும் தேங்கியிருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் பொதுமக்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், வியாபாரிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் தேங்கியுள்ள நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டு பகுதியில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக தேங்கியிருக்கும் கழிவு நீரால் குழந்தைகளுக்கு காய்ச்சல் உள்ள பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டு பகுதியான பல்லவர்மேடு அருந்ததிபாளையத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் சூழ்ந்துள்ளதாக தொடர்ந்து புகார் அளித்தும் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படுவதுடன் குழந்தைகள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆத்திரமடைந்த மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் அருகே போலீசார் நடத்திய சோதனையின் போது மூட்டை மூட்டையாக சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த வழுவூர் பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கு இடமாக வந்த ஒரு காரை நிறுத்த முயன்றபோது அந்த கார் நிற்காமல் சென்றது. இதனையடுத்து போலீசார் அந்த காரை பின்தொடர்ந்து மடக்கி பிடித்தபோது காரை விட்டுவிட்டு காரில் இருந்தவர்கள் தப்பி ஓடினர். பின்னர் காரை சோதனை செய்தபோது அதில் மூட்டை மூட்டையாக சுமார் 810 கிலோ சாராயம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் அந்த சாராயத்தை பறிமுதல் செய்து தப்பி ஓடிய நபர்களை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் குப்பை கழிவுகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் தனியார் குப்பை கழிவுகள் சேகரிக்கும் குடோனில் கடும் வெப்பத்தின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ மளமளவென பரவி ஆயில் பேரல்கள் வெடித்து சிதறியது. மேலும் அந்த பகுதியே புகைமூட்டமாக காணப்பட்டது. இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. செய்திகளின் அனைத்து பரிமாணங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் வின் நியூஸ் தொலைக்காட்சியோடு. இது வின் நியூஸ், உங்களுக்காக உங்களுடன். வணக்கம்.